வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ வந்து ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் பற்றினது தான். ஸோ அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். சில பேர்லாம் விநாயகரை வெறித்தனமாக வணங்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்குலாம் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம விநாயகர் சதுர்த்தி ஆஃபராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராக் வித் ஜாக் வெப்சைட்டில் உள்ள ப்ரைம் பேக்கேஜான அந்த ராயல் பாஸ் அதுக்கு பார்த்திங்கன்னா 50% ஆஃபர் போட்டிருக்கோம். நம்ம வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி ராயல் பாஸ் வச்சுருந்தாலும் இல்லை புதுசாக வாங்கினாலும் நீங்கள் பை நவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளை கூப்பன் கோடுன்னு கேட்கும். அதில் CWJ15 போட்டிங்கன்னா உங்களுக்கு 50% ப்ரைஸ் லெஸ் ஆயிரும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே எல்லா எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸ், மார்க் டெஸ்ட்டு, ஆர்ஆர்பி கிளர்க்கு கிராஷ் கோர்ஸ் இப்படி எல்லாமே இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கு சூப்பர் பேட்ச்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக அதில் 8 டெஸ்ட் இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது queries-னா இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் நான் எல்லா டைமே சொல்ல விரும்புகிறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துருங்க. இப்போயே படிக்கும்போதே. சரிங்களா? ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற சஜஷன் என்னென்னா, எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ கிளர்க்கு, ஐபிபிஎஸ் கிளர்க்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்கு ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை ஒரு அபவ் ஆவரேஜ் பெர்ஃபார்மருமே கிராக் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாமாக தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் இப்போ பிகினராக இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது கிராக் பண்ணுறதுக்கு. சரிங்களா? நம்ம எவ்வளோ வெறித்தனமாக படிக்கிறோன்றதை பொறுத்து தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துக்குங்க. எப்படி இருக்குது, எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸில் இங்கிலீஷ் கிடையாது. இது ஒரு பெனிஃபிட். இங்கிலீஷ் அவ்வளோ ஓரளவு தான் வரும் அப்படின்றவங்களுக்கு இங்கிலீஷ் இல்லை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட் நமக்கு. சரிங்களா? பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, வெறித்தனமாக ஸ்கோர் பண்ணணும். வெறித்தனமான ஸ்பீடு தேவை. 75 80 75 80 74 இப்படிலாம் கட் ஆஃப் வைப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட ரெஃபர் பண்ணுறது, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்பீடு ப்ராக்டிஸ் ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப நல்லா பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையா ஸ்பீடு நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு தேவை. சரிங்களா? மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஓரளவு எல்லாமே சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கட் ஆஃப் கொஞ்சம் கூட வைப்பாங்க. சரிங்களா? இப்படி தான் இருக்கும் மெயின்ஸு. ஆர்ஆர்பி பிஓ கொஞ்சம் அந்த கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி பொறுத்து கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கூட தான் இருக்கும். ஏன்னா கொஸ்டின் ஈஸியாக கேட்குறான்னா அவன் கட் ஆஃப் கூட வச்சு தானே ஆகணும். ஸோ நீங்கள் ஸ்பீட் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணணும். அப்புறம் உங்கள் வீக் செக்ஷனை ஸ்ட்ராங்காக மாற்றணும். இது ரெண்டாவது. நமக்கு சிலதெல்லாம் ஒமிட் பண்ணியிருப்போம். இந்த டாபிக் வராது, அந்த டாபிக் வராது, இது எனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு. பேங்க் எக்ஸாமில் அப்படி இருக்கவே கூடாது. நீ ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்கு கிளியர் பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக உன்னோட வீக் செக்ஷனை ஸ்ட்ராங்காக மாற்றியே ஆகணும். மூணாவது சிஏ. போன வருஷம்லாம் சிஏ தான் ஒரு 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 எப்படி சொல்கிறது, அதை வச்சு தான் மார்க்கே நிர்ணயிச்சாயின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும் மக்களே. ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும். அதை மாதிரி ஆப்டியுமே எல்லா டாபிக்ஸையுமே இன்டெப்த்தாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ரீசனிங் ஈஸியாக தான் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. பட் ஆப்டியை பொறுத்தவரை இன்டெப்த்தாக பார்த்துக்கணும். இங்கிலீஷும் அதே மாதிரி தான். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, திடீர்னு ஒரு செக்ஷனை கஷ்டம் பண்ணுவாங்க, இல்லை ஃபுல் எக்ஸாமே ஈஸி பண்ணுவாங்க, இல்லை ஃபுல் எக்ஸாமே மாட்ரேட்டாக இருக்கும். இப்படி என்னன்னாலும் நடக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம தயாராகிக்கணும். ஸோ ஆர்ஆர்பி பிஓவில் இன்டர்வியூ தமிழில் இருக்கும். இதுதான் மிக 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 ஒரு 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 நல்ல ஒரு விஷயமே. நம்மளோட கான்ஃபிடென்ட் கொடுக்குறதே இதுதான். மற்ற இன்டர்வியூலாம் இங்கிலீஷில் பேசணும் அப்படி இப்படின்னு தயக்கம் இருக்கும். ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ முழுக்க முழுக்க தமிழில் தான் இருக்கும். நல்ல ஜோவியலாக பேசுவாங்க. நீங்கள் ஜென்ரலாக எல்லாமே பேசலாம் அவங்கள்ட்ட. சரிங்களா? அவங்க கேள்வி கேட்பாங்க, ஆன்சர் பண்ணலாம். அப்படி என்ன இப்படி ஒரு மாதிரி ஒரு இன்டர்வியூவே பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக தான் போகும் மேக்ஸிமம். ஸோ தயவுசெய்து ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு இப்போ இருந்து வெறித்தனமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த தப்பு தான் மெயின். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் நான் படிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க.
இப்படி இருக்கனால தான் நம்ம ஃபெயில் ஆகிறோம். அடுத்த வருஷம் திரும்ப போக வேண்டியதாக இருக்குது. நிறைய ஆஸ்பிரண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறமா எப்படி டக்குன்னு ஸ்பீடெல்லாம் கொண்டு வந்து கிளியர் பண்ண முடியாது. ஸோ தயவுசெய்து நம்ம ராயல் பாஸ்லேயே எல்லாம் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி கிளியர் பண்ணுங்கள். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.